பிரைஸ் த லார்ட். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல இருக்கும் ஜனமே, உனக்கு நேராக இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வது மனமகிழ்ச்சி மட்டுமல்ல, அது நம்மை பரிசுத்தமாக்குகிற நாளும் கூட. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை விரும்ப வேண்டும். அப்பாவின் வீட்டுக்கு போவது என்பது எத்தனை ஆனந்தம்! தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கவும், அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்கவும், தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளவும், ஒருவருக்கொருவர் பணி செய்யவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சத்துரு அதை தந்திரமாக தடை பண்ண பார்ப்பான். அதையும் தாண்டி தேவ பலத்தோடு நாம் தேவனை சந்திக்க போவோமாக.